ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு கிருஷோர். இவர் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு. சொந்தமா ஒரு டாக்ஸி போட்டு அதுல வர வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய ஃபேமிலி இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ரீசெண்டா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அப்பாவும் பாத்தீங்கன்னா கிருஷோருக்கு சின்ன புள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாரு. தனிமையிலேயே வளர்ந்த நம்ம கிருஷோருக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இப்போதைக்கு ஆறுதலா இருந்துகிட்டு இருக்காங்க. தங்கச்சியையும் இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு கிராண்டா இல்லனா கூட தன்னை லவ் பண்ண பையனுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரால முடிஞ்ச சின்ன சீர்வரிசைகளை செஞ்சு கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு டாக்ஸியை தான் இவர் ரொம்பவே தெய்வமா வணங்குவாரு. காலையில எழுந்திருச்சு நம்மள கவனிக்கிறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டாக்ஸியை தான் கவனிப்பாரு. அந்த அளவுக்கு தொழில்ல ரொம்ப கண்ணியமா இருப்பாரு. எப்பொழுதும் எழுந்திருச்சு குளிச்சுட்டு டாக்ஸிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு எப்பொழுதுமே அவரோட சவாரிய நல்ல முறையில் தான் ஆரம்பிப்பாரு. வழக்கம் போல அன்னைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத ஒரு 20 சவாரி. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 30ல 2வது மாசத்துல தேனாரங்கள் சவாரி கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப நம்ம கிருஷோருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக்ஸினா ரொம்ப உயிர். அது மட்டும் இல்லாம எப்போதும் எனக்கு நஷ்டம் இல்லாம கொண்டுட்டு போற இந்த டாக்ஸிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நம்ம கிருஷோர் டாக்ஸி கிட்ட ரொம்பவே நெருக்கமா ஒரு உயிர்த்த தோழன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு எப்பொழுதுமே. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்குதான் நம்ம கிருஷோருக்கு எந்த ஒரு சவாரியும் கிடைக்கல. இருக்கிற அந்த இடத்துல இருந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சவாரிகள் எதுவும் கிடைக்கலன்னு கொஞ்சம் மனசு விட்டு போய், கடவுளே, இன்னைக்கு எனக்கு எந்த சவாரிகளும் கிடைக்கல, அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நீயும் எனக்கு சவாரிகள் அளவுக்கு அதிகமா கொடுத்தாலும் கூட நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாமே கஷ்டம்னா மட்டும்தானே கடவுளை தேடுறோம். எனக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு 4-5 சவாரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பக்தி பாடல்கள்லாம் கேட்டுட்டு உக்காந்துருக்காரு. அப்பதான் ஒரு அம்மா வந்து, என்னை அந்த முகத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல விட்டுடுப்பா அப்படின்னாங்க. உடனே பரவாயில்ல கடவுளே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு திட்டு போய் விட்டுட்டு வர வழியில தன்னுடைய தங்கச்சி கால் பண்ணுவாங்க. அவங்க அந்த போனை எடுத்து பேசின பிறகு போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸியை ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்து தன்னுடைய டாக்ஸியில ஏறின பிறகு இந்த பொண்ணு வந்து, என்ன 2 பேரும் தேடிட்டு வராங்க, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, நான் இல்லன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி சீட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மத்தபடி அங்க இருக்கிற சால்வை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே உள்ள ஒளிஞ்சுட்டாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா 2 பேர் அவசர அவசரமா வந்து, இங்கிட்ட ஒரு பொண்ணு ஓடியாச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு சொன்னதுனால நம்ம கிரீஷோரும் இங்கிட்டத்துல யாரும் வரலைங்க அப்படின்னு சொல்லிருவாரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் போன பிறகு கொஞ்ச தூரம் டாக்ஸியை தள்ளி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுப்பி பாக்குறாரு. ஏந்திரிக்கவே இல்ல. ஐயோ கடவுளே, இது என்னடா, இந்த பொண்ணு நம்ம டாக்ஸியில ஏறி வந்து உக்காந்துச்சு, இப்ப எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நம்மளுக்கு ஏதாச்சும் வில்லங்கம் வந்துருச்சோ நினைச்சுக்கிட்டு எழுப்பி பார்த்தாரு. சுத்தமா எந்திரிக்கல. தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. அப்பதான் மயக்கத்துல இருந்து அந்த பொண்ணு உடனே எழுந்து அவரை பார்த்து, என்ன ஆச்சு, யாருமா நீங்க, எதனால ஏன் டாக்ஸில வந்து உக்காந்த, எதுக்கு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கிருஷோர் கேக்குறாரு. உடனே அந்த டாக்ஸில உட்கார்ந்திருந்த அந்த பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா ஷர்மிளா. என்ன 2 பேர் துரத்திட்டு வராங்க, எப்படியாச்சும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, எனக்குன்னு யாருமே கிடையாது, இருந்தவங்களும் என்ன ஒருத்தனுக்கு விக்க பாத்துட்டாங்க, அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வர இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், என்ன வெளியே விட்டீங்கன்னா எப்படியும் கண்டிப்பா கொன்றுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிருஷோர் இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்காரு. சரிம்மா, உனக்கு தெரிஞ்சவங்க வீடு யாராச்சும் இருந்தா சொல்லு, நானே அங்க கொண்டுட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் பண்ணது லவ் மேரேஜ் பண்ணி ஒருத்தனை நம்பி அவனோட குடும்பம் நடத்தலான்னு வாழணும்னு வந்தேன், அவன் எப்படியோ 2 பசங்கள்ட்ட என்ன விக்கலான்னு முடிவு பண்ணிட்டான், அங்க இருந்து நான் தப்பிச்சு வரேன், எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட அடைக்கலம் வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் சாப்பாடு தண்ணின்னு வாங்கிட்டு வந்து
கொடுப்பாரு. ஷர்மிளாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு, சரிம்மா இப்படி சொன்னா எப்படி, அப்புறம் எங்கேயாச்சும் போகணும்னு சொன்னாதானே நான் உன்னை கொண்டுட்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்ன நீங்க விட்டீங்கனாலும் அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது. இப்போதைக்கு நான் உங்களை விட்டா வேற ஆளு கிடையாது, உங்க வீட்டுக்கே நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிஷோர், எங்க வீட்டுக்கு வரியா? ஐயோ இது என்னடா கொடுமை, யாரோ ஒரு பொண்ணு, சரி ஏதோ கஷ்டப்படுறவள்னு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்த, இது என்னன்னா இப்ப நீ என்னோட வர்றியே, இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாரும் கிடையாது, உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியா நான் இருந்துக்கிறேன், நான் இப்போதைக்கு எங்க போனாலும் பிச்சை தான் எடுக்கணும், அப்படி இருக்கிறப்ப உங்க வீட்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போட்டா போதும், மத்தபடி ஏதோ செலவுக்கு கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம், அத கூட விட்டுருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிறிஷோர் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது, ஒரு பொண்ணு இப்படி உக்காந்துருக்கு, கஷ்டம்னு சொல்லுது, யாரும் இல்ல, வெளியே போனா கொலை பண்ணிருவாங்கன்னு சொல்லுது, எதுக்குடா அந்த பாவம் வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் தங்க வச்சுட்டு எப்படியாச்சும் பேசி நாளைக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே நம்ம கிஷோர் ஷர்மிளாவை கூட்டிக்கிட்டு தன்னோட அறைக்கு போறாரு. அங்க போய் பாக்குறாங்க, அந்த ரூம் ஒரு சின்ன சைஸ் ரூம் மட்டும்தான். கிஷோரை பொறுத்த வரைக்கும் வீட்டை எப்பவுமே நீட்டா வச்சிருக்க மாட்டாரு, அவர் போற வேலை அப்படி. மத்தபடி வீடெல்லாம் ரொம்பவே டஸ்டியா சகதியா அப்படிதான் இருக்கும். அப்ப இருக்கிறப்ப நம்ம ஷர்மிளா வீட்டுக்குள்ள போறாங்க. இதுலயே தங்கி இருந்தீங்க, கடவுளே எப்படிதான் இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளாவும் அந்த வீட்டை உடனே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஷோரும், என்னம்மா வந்த உடனே பரவாயில்லையே, வீட்டை உன் வீடு மாதிரி உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதுல எப்படி தங்கி இருக்கிறது நீங்களே சொல்லுங்க, இந்த அளவுக்கா வீட வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரத்துல வீட்டை ரொம்பவே கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம கிஷோர் அன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு. சாப்பிட்டுட்டு அப்பதான் ஷர்மிளாவோட வாழ்க்கையை கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வாழ்க்கையில என்னதாமா நடந்துச்சு, எதனால நீ எப்படி வந்து கிடக்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஷர்மிளா, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், எங்க வீட்டுல ஒத்துக்கல, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 மாசம் நல்லாதான் சந்தோஷமா போனுச்சு, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தான், அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு என்ன அழைச்சிட்டும் போகல, தனியா ஒரு ரூம் எடுத்து அங்கே 2-3 மாசமா வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இவனுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, எப்பவும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி வரமாட்டான், அங்கேயே குடிச்சிட்டு தான் வருவான். இப்ப ரெகுலரா வீட்டுக்கு பசங்களையும் கூட்டி வர ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல நான் தட்டி கேட்க போனேன், அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னை ஷேர் பண்ண முயற்சி பண்ணான். உடனே அவனை அடிச்சு போட்டுட்டு கிளம்பி வந்தேன். போதும் போதும்னு ஆயிடுச்சு. மீதி 2 பசங்க என்ன துரத்திட்டு வந்தாங்க. அப்பதான் வேற வழி இல்லாம உங்க டாக்ஸில ஏறிட்டேன். நீங்க மறுவாழ்வு கொடுத்தீங்க, இல்லாட்டி அவங்க பிளான் போட்டது என்ன சீரழிச்சிட்டு கொலை பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரிதான். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே கிளம்பிட்டேன், இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிஷோர், சரி பரவாயில்லம்மா, எப்படியோ எனக்கு தெரிய வந்துட்டேன், சரி நான் உன்னை வீட்டு வேலைகள் செய், நான் உனக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டுக்கிறேன், ஆனா நான் தனியா இருக்கேம்மா, எங்க தெருவுல இத பார்த்தா எல்லாம் தப்பா பேசுவாங்க, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான் தப்பா பேசுவாங்க, எனக்கு கெட்ட பேரு, இத்தனை வருஷமா நல்ல பேரு சேர்த்து வச்சிருந்தேன், அது ஒரு செகண்ட்ல கெட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷர்மிளா, அப்படியா, சரி பரவாயில்ல, இப்ப சாப்பிடல, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கிஷோர், என்னம்மா இப்பதான் பார்த்து பேசினேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறீங்க, இப்படிதான் அவன்கிட்டயும் போய் விழுந்தியா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமானே, நானு பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்துச்சு, உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன், அவனோட வேலைகளை என்கிட்ட காட்டிட்டான், அதனால எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், இப்பயும் உங்க செலக்ஷன்லாம் தப்பாதான் இருக்கு, ஒருத்தனை பத்தி தெரியாம உடனே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அதுலதான் தப்பு பண்ற அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கிஷோர், நீ பேசுறது தப்பு, சரி போறோம், பொறுமையா உன்னால முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அப்பா சின்ன புள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாரு, அம்மா தான் இவ்வளவு நாள் வளர்த்தாங்க, அம்மாவும் ரீசண்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, இப்போதைக்கு தங்கச்சியும் அவள் லவ் பண்ற பையனோட சந்தோஷமா போன வருஷம்தான் கல்யாணம் பண்ணி வச்ச, அப்பப்போ வருவா, ஃப்ரிட்ஜில் பாத்தீங்கன்னா ஊறுகாய்,
மத்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளறி வச்சுட்டு போயிருவா. சட்னி கலந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி வச்சுட்டு போயிருவா. நான் மாவு வாங்கி தோசை ஊத்தி சாப்பிட்டுக்குவேன். டிராவல்ஸ் அதிகமா இருந்தா கடையில சாப்பிட்டு ஓட்டிடுவேன். அப்படியேதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப நீ என் வீட்டுக்கு வந்துட்ட. இன்னொரு ஆளும் கிடைச்சிருச்சு. தெருக்கால்ல உன்னையும் என்னையும் தப்பா பேசுவாங்க. அதனால உன்னை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போற வழிய பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷர்மிளா, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிரீஷோரும் சவாரிக்கு டாக்ஸி எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஷர்மிளா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு நீட்டா சமைச்சு அவ்வளவு கிளீனா வச்சிருப்பாங்க. வீடே ஒரு கோயில் மாதிரி மங்களகரமா இருக்கும். கிரீஷோருக்கு மனசுக்குள்ள யாராச்சும் ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தாதப்பா வீடு வீடா இருக்கு. என்னதான் ஆம்பளைங்க சம்பாரிச்சிட்டு வந்தாலும் வீட்டை கவனிச்சு பாத்துக்கிற பொண்ணு இருந்தாதான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அத பாராட்டி சொல்லாம அமைதியா போயிட்டாரு. ஏன்னா ஷர்மிளா மேல ஏற்கனவே ஒரு கண்ணு இருக்குன்னு தெரியும். புகழ்ந்தா ஆசை வந்துரும்னு. குளிச்சுட்டு வந்த பிறகு ஷர்மிளா சாப்பாடு பரிமாறி முடிச்சாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் வெளியே அவுட்டிங் போலான்னு நினைக்கிறாங்க. ஷர்மிளா, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஷோர் டாக்ஸில ஏத்திட்டு போறாரு. தெருவுல உள்ள மனுஷாலாம், இது யார்டா, ஒரு புது பொண்ணா இருக்கு. இந்த பொண்ணு எதுக்கு இந்த வீட்ல இருக்கா? யாரையோ இழுத்துட்டு வந்துட்டான் போலையே அப்படின்னு 4 விதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல கிஷோருக்கும் தோண ஆரம்பிக்குது, நம்ம கேரக்டர் புரிஞ்சவள், எல்லா விஷயமும் தெரியும். இனிமே பொண்ணு தேட போறோமா? ஷர்மிளாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி இப்படின்னு ஒரு கோயில்ல போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்ல முறையில போகுது. அப்பதான் கிஷோரோட தங்கச்சி வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற விஷயம் லேட்டா தான் தெரிய வருது. அண்ணே, நான் ஒரு தங்கச்சி இருக்கேன்னு உனக்கு தெரியலல்ல? திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருக்கிற தங்கச்சிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. அந்த அளவுக்கு என்ன மறந்துட்டியா அப்படின்னு கோபப்படுவாங்க. கிஷோர், இல்ல தங்கச்சி, இது எதிர்பாராத விதமா நடந்த விஷயம். சொல்லணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்லையா அப்படின்னாங்க. சரி, ஏதோ நடந்துட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணிக்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னாங்க. 2 பேரும் பேசி சிரிச்சு பழகிட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்கும் ஷர்மிளா ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 மாசம் அவங்க தங்கச்சி அடிக்கடி வருவாங்க. 6 மாசம் ஆயிடுச்சு. வளைகாப்புக்கு கடன் வேணும். கிஷோர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. அப்பதான் ஷர்மிளா தன் கையில இருந்த பணத்தை கொடுத்து, இத வச்சு உங்க தங்கச்சிக்கு வளைகாப்பு சீர்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏது இவ்வளவு காசுன்னு கேக்குறாரு. நீங்க சம்பாரிச்சு கொடுத்த காசுல தினம் 500 ரூபாய் உண்டியலில போட்டேன். இப்ப அது ஒரு நல்ல அமௌண்ட் ஆயிடுச்சு. கஷ்டப்படுற நேரத்துல உதவுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளைகாப்பு முடிச்ச பிறகு தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஷர்மிளா தான் அம்மா மாதிரி க்ளோஸா பாத்துக்கிறாங்க. எதிர்பாராத விதமா ஒரு நாள் ஷர்மிளா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்ற வழியில அந்த ரவுடிங்க பாத்துருவாங்க. துரத்திட்டு வீட்டுக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் வந்ததும் 2 பேரையும் அடிச்சு கட்டி கம்பத்துல கட்டி வச்சு, எதனாலடா இந்த பொண்ணை துரத்திட்டு வரீங்கன்னு கேக்குறாரு. அவங்க, இவன் என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, அவன் எல்லா சில்மிஷத்தையும் பண்ணிட்டு போலீஸ்ல கொடுத்து ஜெயிலுக்கு போனான். இப்ப வெளியே இவளை கொன்னே தீர்வேன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஷோர் போலீஸ்க்கு போன் பண்ணி திருட வந்துட்டாங்க, பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்னு பொய் கேஸ் போட்டு மறுபடியும் உள்ள தள்ளிடுறாரு. இனிமே இவனை திரும்பி பார்க்க வேண்டாம், நான் உன்னோட இருக்கேன், கலங்காதே, பயப்படாதே அப்படின்னு ஷர்மிளா ஆறுதல் படுத்துவார். இப்போதைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. தடங்கள் வந்தாலும் இனிமே ஒரு நாளும் உன்னை விட்டு போக மாட்டேன். யாரு தடுத்தாலும் என் உயிர் உன்னை விட்டு போகாது அப்படின்னு ஷர்மிளா சொல்லுவாங்க. கிஷோருக்கு ரொம்ப சந்தோஷம். ஷர்மிளா பிரெக்னண்டா இருக்காங்க. 10 மாசத்துல அழகான பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுல இருந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தேன். இப்ப என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்ஸி, ஃபேமிலி, குழந்தை எல்லாம் இருக்கு அப்படின்னு கிஷோரோட வாழ்க்கை சந்தோஷமா நகர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு கிஷோர். இவர் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு. சொந்தமா ஒரு டாக்ஸி போட்டு
அதுல வர வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய ஃபேமிலியை இவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, ரீசெண்டா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அப்பாவும் பாத்தீங்கன்னா கிஷோருக்கு சின்ன புள்ளையா இருக்கும் போதே இறந்துட்டாரு. தனிமையிலேயே வளர்ந்த நம்ம கிஷோருக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இப்போதைக்கு ஆறுதலா இருந்துகிட்டு இருக்காங்க. தங்கச்சியையும் இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு கிராண்டா இல்லனா கூட தன்னை லவ் பண்ண பையனுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரால முடிஞ்ச சின்ன சீர்வரிசைகளை செஞ்சு கல்யாணமும் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போதைக்கு டாக்ஸியை தான் இவர் ரொம்பவே தெய்வமா வணங்குவாரு. காலையில எழுந்திருச்சு நம்மள கவனிக்கிறாரோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டாக்ஸியை தான் கவனிப்பாரு. அந்த அளவுக்கு தொழில்ல ரொம்ப கண்ணியமா இருப்பாரு. எப்பொழுதும் எழுந்திருச்சு குளிச்சுட்டு டாக்ஸிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு எப்பொழுதுமே அவரோட சவாரிய நல்ல முறையில் தான் ஆரம்பிப்பாரு. வழக்கம் போல அன்னைக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத ஒரு 20 சவாரி. மத்தபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 30ல 2வது மாசத்துல தேனாரங்கள் சவாரி கூட கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப நம்ம கிஷோருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லப்பா, நம்ம டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக்ஸினா ரொம்ப உயிர். அது மட்டும் இல்லாம எப்போதும் எனக்கு நஷ்டம் இல்லாம கொண்டுட்டு போற இந்த டாக்ஸிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நம்ம கிஷோர் டாக்ஸி கிட்ட ரொம்பவே நெருக்கமா ஒரு உயிர்த்த தோழன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு எப்பொழுதுமே. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்குதான் நம்ம கிஷோருக்கு எந்த ஒரு சவாரியும் கிடைக்கல. இருக்கிற அந்த இடத்துல இருந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சவாரிகள் எதுவும் கிடைக்கலன்னு கொஞ்சம் மனசு விட்டு போய், கடவுளே, இன்னைக்கு எனக்கு எந்த சவாரிகளும் கிடைக்கல, அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நீயும் எனக்கு சவாரிகள் அளவுக்கு அதிகமா கொடுத்தாலும் கூட நான் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாமே கஷ்டம்னா மட்டும்தானே கடவுளை தேடுறோம். எனக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு 4-5 சவாரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமிய கும்பிட்டுட்டு பக்தி பாடல்கள்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்பதான் ஒரு அம்மா வந்து, என்ன அந்த முகத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல விட்டுடுப்பா அப்படின்னாங்க. உடனே, பரவாயில்ல கடவுளே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு திட்டு போய் விட்டுட்டு வர வழியில தன்னுடைய தங்கச்சி கால் பண்ணுவாங்க. அவங்க அந்த போனை எடுத்து பேசின பிறகு போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்ஸியை ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்து தன்னுடைய டாக்ஸியில ஏறின பிறகு இந்த பொண்ணு வந்து, என்ன 2 பேரும் தேடிட்டு வராங்க, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, நான் இல்லன்னு சொல்லிருங்கன்னு சொல்லி சீட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மத்தபடி அங்க இருக்கிற சால்வை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே உள்ள ஒளிஞ்சிட்டாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா 2 பேர் அவசர அவசரமா வந்து, இங்கிட்டு ஒரு பொண்ணு ஓடியாச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு சொன்னதுனால நம்ம கிரீஷோரும் இங்கிட்டத்துல யாரும் வரலைங்க அப்படின்னு சொல்லிருவாரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் போன பிறகு கொஞ்ச தூரம் டாக்ஸியை தள்ளி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுப்பி பாக்குறாரு. ஏந்திரிக்கவே இல்ல. ஐயோ கடவுளே, இது என்னடா, இந்த பொண்ணு நம்ம டாக்ஸில ஏறி வந்து உக்காந்துச்சு, இப்ப எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நம்மளுக்கு ஏதாச்சும் வில்லங்கம் வந்துருச்சோ நினைச்சுக்கிட்டு எழுப்பி பார்த்தாரு. சுத்தமா எந்திரிக்கல. தண்ணி தெளிச்சு எழுப்புறாரு. அப்பதான் மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணு உடனே எழுந்து அவரை பார்த்து, என்ன ஆச்சு, யாருமா நீங்க, எதனால ஏன் டாக்ஸில வந்து உக்காந்த, எதுக்கு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கிஷோர் கேக்குறாரு. உடனே அந்த டாக்ஸில உட்கார்ந்திருந்த அந்த பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா ஷர்மிளா. என்ன 2 பேர் துரத்திட்டு வராங்க, எப்படியாச்சும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, எனக்குன்னு யாருமே கிடையாது, இருந்தவங்களும் என்ன ஒருத்தனுக்கு விக்க பாத்துட்டாங்க, அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வர இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், என்ன வெளியே விட்டீங்கன்னா எப்படியும் கண்டிப்பா கொன்றுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிஷோர் இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்லுதுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்காரு. சரிம்மா, உனக்கு தெரிஞ்சவங்க வீடு யாராச்சும் இருந்தா சொல்லு, நானே அங்க கொண்டுட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் பண்ணது லவ் மேரேஜ் பண்ணி ஒருத்தனை நம்பி அவனோட குடும்பம் நடத்தலான்னு வாழணும்னு வந்தேன், அவன் எப்படியோ 2 பசங்கள்ட்ட என்ன விக்கலான்னு முடிவு பண்ணிட்டான், அங்க இருந்து நான் தப்பிச்சு வரேன், எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட அடைக்கலம் வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவரும் சாப்பாடு தண்ணின்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஷர்மிளாவும் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு, சரிம்மா இப்படி சொன்னா எப்படி, அப்புறம் எங்கேயாச்சும் போகணும்னு சொன்னாதானே நான் உன்னை கொண்டுட்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்ன நீங்க விட்டீங்கனாலும் அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது,
இப்போதைக்கு நான் உங்களை விட்டா வேற ஆளு கிடையாது, உங்க வீட்டுக்கே நான் வந்துறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிஷோர், எங்க வீட்டுக்கு வரியா? ஐயோ, இது என்னடா கொடுமை, யாரோ ஒரு பொண்ணு, சரி ஏதோ கஷ்டப்படுறவள்னு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்த, இது என்னன்னா இப்ப நீ என்னோட வர்றியே, இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஷர்மிளா, எனக்குன்னு யாரும் கிடையாது, உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியா நான் இருந்துக்கிறேன், நான் இப்போதைக்கு எங்க போனாலும் பிச்சை தான் எடுக்கணும், அப்படி இருக்கிறப்ப உங்க வீட்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போட்டா போதும், மத்தபடி ஏதோ செலவுக்கு கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம், அத கூட விட்டுருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிறிஷோர் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது, ஒரு பொண்ணு இப்படி உக்காந்துருக்கு, கஷ்டம்னு சொல்லுது, யாரும் இல்ல, வெளியே போனா கொலை பண்ணிருவாங்கன்னு சொல்லுது, எதுக்குடா அந்த பாவம் வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் தங்க வச்சுட்டு எப்படியாச்சும் பேசி நாளைக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே நம்ம கிஷோர் ஷர்மிளாவை கூட்டிக்கிட்டு தன்னோட அறைக்கு போறாரு. அங்க போய் பாக்குறாங்க, அந்த ரூம் ஒரு சின்ன சைஸ் ரூம் மட்டும்தான். கிஷோரை பொறுத்த வரைக்கும் வீட்டை எப்பவுமே நீட்டா வச்சிருக்க மாட்டாரு, அவர் போற வேலை அப்படி. மத்தபடி வீடெல்லாம் ரொம்பவே டஸ்டியா சகதியா அப்படிதான் இருக்கும். அப்ப இருக்கிறப்ப நம்ம ஷர்மிளா வீட்டுக்குள்ள போறாங்க. இதுலயே தங்கி இருந்தீங்க, கடவுளே எப்படிதான் இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளாவும் அந்த வீட்டை உடனே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஷோரும், என்னம்மா வந்த உடனே பரவாயில்லையே, வீட்டை உன் வீடு மாதிரி உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இதுல எப்படி தங்கி இருக்கிறது நீங்களே சொல்லுங்க, இந்த அளவுக்கா வீடை வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரத்துல வீட்டை ரொம்பவே கிளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம கிஷோர் அன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு. சாப்பிட்டுட்டு அப்பதான் ஷர்மிளாவோட வாழ்க்கையை கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வாழ்க்கையில என்னதாம்மா நடந்துச்சு, எதனால நீ எப்படி வந்து கிடக்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஷர்மிளா, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், எங்க வீட்ல ஒத்துக்கல, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2-3 மாசம் நல்லாதான் சந்தோஷமா போனுச்சு, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தான்,